எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ராஜராஜன், ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர். ஆக்சுவலி இது ரிலேட்டட் டு த ஃப்ரான்ச்சைசி என்கொயரிஸை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்டு விளக்கம் தான். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒய் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஃபுட்டில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது, கெஃபேஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஏன் வந்து ஐஸ்கிரீம்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுக்கணும். எந்த ஃபுட் பிஸ்னஸாக இருந்தாலும் பீப்புள் வில் ஃபெயில் இன் 3 ஏரியாஸ். ஒன் இஸ் வந்து எக்ஸஸ் ஸ்டாக்ஸ், வேஸ்டேஜஸில் தான் மேக்ஸிமம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கில்டு ரிசோர்ஸஸில் வந்து மேஜராக ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அதாவது யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் செஃப்பில் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். மூணாவது ப்ராடக்ட். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ரவுண்ட் த கிளாக் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அது என்ன சொல்கிறது, ஈஸி டு மேக்காக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு சீசனல் ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸில் தான் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அடங்கியிருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப, இதெல்லாம் நான் பார்க்குறப்ப நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த ஐபேக்கோ, போலார் பேர், இந்த மாதிரி பிராண்ட்ஸ், அதாவது நீங்கள் நானும் ஃபுட் பிஸ்னஸ் நடத்துகிறேன், நானும் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், ஒரு பர்மி ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நான் சில ஐஸ்கிரீம் பார்லர்ஸை நோட் பண்ணுறேன். ஐபேக்கோ, போலார் பேர், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு கடை, அந்த கடை வந்து எப்போதுமே க்ளோஸே ஆகாது. ஒரு இடத்துல ஒரு ஐபேக்கோ ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து தே நெவர் க்ளோஸ் இட். தே வர் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் ஸோ லாங் டைம். ஆனால் நம்ம இப்போ வெளியிருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, எங்கடா யாருமே இல்லை, இந்த கடை எப்படா ஓடுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லேருந்து தான் நானும் அந்த அந்த இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்குள்ளேயே உள்ளே வந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப சர்ப்ரைசிங்லி ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் டூயிங் வெரி குட். ஏன்னா ஐஸ்கிரீம்ன்றது ஒரு குளோபல் ப்ராடக்ட். குளோபல் ப்ராடக்ட்டுங்கிறத தாண்டி எல்லாத்துக்குமே பிடிக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம ப்ராப்ளி நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்து அது ஒரு சம்மரில் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ற ஒரு மித் இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் நீங்களும் நானுமே எவ்ரி டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் பிளேஸ்க்கு போய் சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஆஸ் அ ஃபேமிலியாக. ஸோ அப்போ ஐஸ்கிரீமுங்கிறது ஒரு குளோபல் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன 2 பாயிண்ட் மாதிரி இதில் வந்து வேஸ்டேஜுங்கிறது ஆல்மோஸ்ட் நில். ஐஸ்கிரீமோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ இயர். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இட் வில் நெவர் கெட் ஸ்பாயில்டு. பட் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது 5 months to 6 months. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி 2 weeks ஒன்ஸ், 1 week ஒன்ஸ் உண்டான ஐஸ்கிரீம்ஸ் தான் நம்ம வில் மேக் இட் எவ்ரி டே ஆல்மோஸ்ட். ஸோ அதை உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ரெண்டாவது, இது ஐஸ்கிரீம்க்கு வந்து ஸ்கூப் போடுறதுக்கு, அந்த டெசர்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்குலாம் ஒரு பெரிய ஸ்கில்டு ரிசோர்ஸே தேவைப்படாது. அதோட சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்து 8,000லேருந்து 15,000க்குள்ளே எந்த ஸ்டாஃப் இருந்தாலும், அதாவது எனி டிகிரிஸ் ஆர் படிக்காதவங்க இருந்தால் கூட வெல் டிசிப்ளினில் இருக்க ஒரு கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் இட் இஸ் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம். ஒரு நாளில் ட்ரைனிங் கொடுத்துடலாம். ஸ்கூப் எப்படி போடணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். தே கேன் மேக் அன் ஸ்கூப் போட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஸ்கில்டு லேபர் அண்ட் ஐஸ்கிரீம் ஷெல்ஃப் லைஃப் இது மூணுத்தையுமே வந்து டேலி பண்ணிடுறோம். சரிங்க சார். இப்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். இப்போ ஃபுட் பிஸ்னஸ் இஸ் குட், இப்போ ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் இது நல்லா தான் போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ மார்ஜின் எங்களுக்கு எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக டிப்பிக்கலாக நீங்கள் கெஃபேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஈவன் நானே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன்ல, நீங்கள் எவ்வளவோ பேட்டீஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்னென்னா கோபி நடத்தின பேட்டீஸில் எனி பேட்டீஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் பிஸ்னஸில் வந்து யூஸ்வலாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய கூட்டம் வர ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே வந்து எவ்வளோ சொல்லுவார்னா 10 to 12% தான் வந்து நெட் மார்ஜின்றது எங்களுக்கு கிடைக்கும் சார். அதை தாண்டி வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் பார்க்க முடியாது. எங்களுக்கு வால்யூம் இருக்கிறனால நாங்கள் வந்து தப்பிச்சு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் எல்லா ஃபுட் ஓனர்ஸுமே சொல்கிறாங்க. பட் இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னதுன்னா, அதாவது கிராஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் மார்ஜின்னா ஒரு பொருளை நீ எவ்வளோக்கு வாங்குற, எவ்வளோக்கு விற்கிற அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா எங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க ஆஸ் அ ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸோட பிராண்டாக நீங்கள் அதை வந்து ஒரு பல்க்குன்னு சொல்லுவோம். பல்க்குன்னா 4 liters உள்ள ஒரு பேக். அந்த ஐஸ்கிரீம்ஸ் அந்த அந்த 4 liter பல்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 32 scoop ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து வரும். அது அப் டு 35 வரைக்கும் வரும். பட் ஒரு ஆவரேஜாக 30 to 35லேருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக 32 எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து எங்கள் காஸ்ட் வந்து ஒரு 69 rupees to 79 rupees we are selling it. அந்த பல்கோட காஸ்ட் வந்து 650 rupees இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த 650 rupees இன்டூ டிவைடட் பை 32ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வர காஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 32 scoops இன்டூ நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து 75 rupees or 79 rupees அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,568 rupees or 2,600 rupees உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா 300% வந்து உங்களுக்கு மார்ஜின்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்குவீங்க, உங்களோட செல்லிங்
ப்ரைஸ் வந்து 2500 rupees or 2600 rupeesக்கு உங்களோட செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ த மார்ஜின் இஸ் pretty ஹையர். இந்த அளவுக்கு மார்ஜின், அதாவது கிராஸ் மார்ஜின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 75% as a மார்ஜின். பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 300% ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ 300% ப்ராஃபிட் நெட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிடையாது. வெறும் 3-4 எக்ஸ்பென்ஸ் தான். உங்களோட ரெண்ட்டு, உங்களோட எம்ப்ளாயி சேலரி அண்ட் உங்களுக்கு இபி பில்லு, அதை தாண்டி எங்கள்கிட்ட வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸ், அவ்வளோதான். இந்த 4 தான் உங்களுக்கு மொத்தமாகவே எக்ஸ்பென்ஸ். நீங்கள் இதை வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு, அந்த மாஸ்டர் சம்பளம், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோவேர் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கே ஒரு கிருஷ்ணவிலாஸ்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் எனக்கு ஆர்எஸ்புரமில் எங்களோட மெயின் பிரான்ச், மொத்தம் 4 பிரான்ச் வச்சுருக்கோம். எங்களோட ஓன் அவுட்லெட்ஸ் மட்டும். மொத்த அவுட்லெட்ஸ் வந்து ஒரு 12 அவுட்லெட் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு 8 அவுட்லெட் அண்ட் சென்னையில் 2, இப்போ தஞ்சாவூரில் 1 வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. தஞ்சாவூர் 1, அப்புறம் இன்னொரு சென்னையில் இன்னொரு அவுட்லெட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது போக நிறைய அவுட்லெட்ஸ் இன் த பைப்லைன். ஸோ இதில் நான் லெட்ஸ் கம் டு திஸ் பாயிண்ட். ஸோ எங்களோட கிருஷ்ணவிலாஸுக்கும் என்னோட ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்க்கும் ஒரு கம்பேரிசனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எங்கள் கிருஷ்ணவிலாஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது வெளியே வந்து ஆளுங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு நீங்கள் லஞ்ச் டைம்லையோ டின்னர் டைமில் வந்து யூ மஸ்ட் அட்லீஸ்ட் வெயிட் ஃபார் 30 minutes டு கெட் இன் டு த ஹோட்டல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஷெடியூலில் ஓடிட்டுருக்கும். பயங்கர 12 டேபிள் 15 டேபிள் இருக்கும். 36 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட நெட் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் வந்து என்னோட ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸோட ஆர்எஸ்புரம் பிரான்ச்சில் மொத்தமே 4 பசங்க தான். ஒரே ஒரு பார்ட் டைம் பையன் இருக்காங்க. 5 பேர் தான் மொத்தமாகவே அதில் எம்ப்ளாயீஸு. அந்த 5 பேர் ஒர்க் பண்ணுற மார்ஜின்ஸ் ஆர் நெட் நம்பர்ஸ், என்ன தான் நம்ம ஓடினாலும், நமக்கு என்ன தான் ஃபேன்சியாக கிடைச்சாலும், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நமக்கு எவ்வளோ வந்து வி சேவ் ஆஸ் அ மணி அப்படிங்கிறதான் கவுண்ட் இல்லையா. ஸோ அந்த ஹாப்பி எண்டிங் ஆர்எஸ்புரமில் வர்ற ப்ராஃபிட் வந்து இந்த கிருஷ்ணவிலாஸில் 36 பேர் ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட்டாக காலைல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் கொடுத்து ஏர்ன் பண்ணுறதை விட ஆல்மோஸ்ட் 2x இட்ஸ் இஸ் பிக்கர். ஸோ இதுதான் நான் வந்து நான் ஏன் வந்து அதை ப்ரமோட் பண்ணாமல் இதை ப்ரமோட் பண்ணுறேன்றதுக்கு இதுதான் காரணம். பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா இப்போ நான் பார்க்குற எல்லா ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸுமே ஒரு மெயின் கன்சர்ன்ஸ் இருக்குது. என்னென்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல ஏன் ஃப்ரான்ச்சைசி போகிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெருசாக எனக்கு அலைய வேணாம் சார், எனக்கு வந்து பிகாஸ் ஐ எம் கோயிங் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், 9 to 6 ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு பார்ட் டைமாக அடிஷ்னலாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுலேருந்து ஒரு சாலிடாக எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வரவங்கள மைனஸில் அனுப்பக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. அதாவது அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வராட்டியும் கூட அவங்களுக்கு வந்து கையிலேருந்து காசு போயிடக்கூடாது. ஆனால் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ இல்லை மற்ற கேஃபேஸ்லையோ மற்ற கைண்ட் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸில் இது ப்ராக்டிக்கலாக நடக்கும். அவங்க சில சமயம் உங்கள் கையிலேருந்து காசு கொடுப்பீங்க, நெகட்டிவ்ஸில் போகும், நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கப்போ அது போயிட்டுருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணங்களே அதுதான். ஸோ அப்போ இந்த ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நம்பர்ஸ் போகாது. பிகாஸ் த கிராஸ் மார்ஜின் இஸ் வெரி ஹையர். ஸோ அதை தாண்டி வந்து சார் நாங்கள் எவ்வளவோ ஐஸ்கிரீம் பிராண்ட் இருக்குல்ல சார், நான் ஏன் சார் உங்கள் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீமுக்கு வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்லாம் எனக்கு தெரியல. இதை நான் நிறையா இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கேன். வி ஆர் மேக்கிங் அன் ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் டு மேக் அ பாயிண்ட் ஆஃப் இட். ஸோ ஐஸ்கிரீமுக்கும் ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃப்ரோசன் டெசர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கீங்களே ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்க கொடுக்குறப்ப அந்த கவுண்டரில் இருக்க பையன்கிட்ட கேளுங்க, இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட்டா இல்லை வந்து ஐஸ்கிரீமான்னு சொல்லி. அந்த பையன் வந்து ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்லுவான். அந்த ஃப்ரோசன் டெசர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஆக்சுவலி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணணுன்னா, பால், ஒரிஜினல் பட்டர் அண்ட் அதுக்கு ஸ்டெபிளைசர்னு ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஒரு ஐஸ்கிரீம். பட் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, வெறும் தண்ணி, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பால் பவுடர், கொஞ்சமாக பால் பவுடர், அதுக்கு மேலே வனஸ்பதி ஆர் வெஜிடபிள் ஆயில், இதை மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட் பேர் தான் ஃப்ரோசன் டெசர்ட். ஆனால் அது எக்ஸாக்ட்லி ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். அந்த கம்பெனி பேரும் ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்கும். அந்த கம்பெனிலேயே நீங்கள் இனிமேல் ஏதாவது ஒரு பெரிய பிராண்டில் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் திருப்பி பாருங்கள், படித்து பாருங்கள், இட்ஸ் ஃப்ரோசன் டெசர்ட்டாக ஐஸ்கிரீமாக போட்டிருக்காங்க, அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு படித்து பாருங்கள். யூ வில் கிளியர்லி நோட்டிஃபை தட் இஸ் அன் ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் தானே சார் பண்ணுறாங்க, எல்லாருமே குவாலிட்டியான ஐஸ்கிரீம் தான், எல்லாருமே அவங்க பண்ணுற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தானே சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா.
நான் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணுறேன். அதாவது வேலிடேட் பண்ணுறேன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஹவ் ஐ எம் ஜஸ்டிஃபைங் மை செல்ஃப் இஸ், நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற பட்டர்ஸ் அது வந்து இட்ஸ் வெரி ப்ரீமியம் குவாலிட்டி பட்டர்ஸ், த ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் மில்க். அண்ட் அதை தாண்டி ஒரு ஸ்டெபிளைசர்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பாலும் வெண்ணையும் ஐஸ்கிரீமாக மாறும். அந்த ஸ்டெபிளைசரோட காஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது வந்து ஒய்வியா ப்ரீமியம்ன்றதுக்கு ஒரு ஆங்கிள் சொல்கிறேன். அந்த ஸ்டெபிளைசரோட காஸ்ட் வந்து மார்க்கெட்டில் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹100 to 2300 2500 rupees. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இட்டாலியன் பிராண்ட், ஈவன் ஐ நேம் இட், ஸோ இட்ஸ் ஐஸ்பர்க்னு ஒரு பிராண்டு. அந்த பிராண்டோட காஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ₹2300. நீங்கள் எனி பிக் பிராண்ட்ஸ் யூ நேம் இட், வாட் எவர் யூ வாண்ட், அந்த பிராண்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளி ஒரு ₹300 to ₹600 உண்டான அந்த ஸ்டெபிளைசர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் அ வெரி வெரி ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் குவாலிட்டி, இதுதான் என்னோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணி தான் வி டெவலப் திஸ் ப்ராடக்ட். இதை நான் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமே நாங்கள் என்ன பண்ணோன்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், நான் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா, நான் பண்ணுறது தான் நல்ல ப்ராடக்ட், நான் செய்கிறது தான் நல்ல பிரியாணி, நான் செய்கிறது தான் நல்ல இதுன்னு சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க நினச்சிக்குவாங்க. அப்படி இருக்க தாண்டி அதை நீங்கள் எப்படி சார் வேலிடேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி brought 3 எக்ஸ்டர்னல் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட்ஸ், லைக் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறவங்க, அவங்களோட ஒரு நாள் சம்பளமே ₹50,000 ₹60,000. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தே வில் கம் டு அ ஃபேக்ட்ரி அண்ட் தே வில் டேஸ்ட் இட் அண்ட் தே வில் டெல் என்ன ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணக்கூடாது. அதாவது லைக் சே ஃபேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை கொஞ்சம் பால் சேர்த்தணுமா, வெண்ணெய் சேர்த்தணுமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு 3-4 பீப்புளை கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்டர்னல் பீப்புள் ஐம் டாக்கிங் அபவுட், அவங்கள கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு 100% சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதெல்லாம் ரெண்டாவது. வி ஆர் கண்டக்டிங் இன் கான்டெஸ்ட் ஆல்சோ ரிகார்டிங் எங்களோட குவாலிட்டியை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு கான்டெஸ்ட் கூட நாங்கள் வைக்கிறோம். இட்ஸ் பிளைண்ட் கான்டெஸ்ட். அது என்ன, நீங்கள் ஒரு பெரிய குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸையும் டெஸ்ட் பண்ணும் போது எது குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். பட் ஐ வில் ஷோ யூ இன் ப்ராப்ளி இன் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூ கம் டு அ ஸ்டோர் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் பிஸ்னஸ் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து யூ டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்சஸ். ஸோ யூ கம் டு அ ஸ்டோர் அண்ட் ஃபிசிக்கலி ட்ரை அவர் ப்ராடக்ட்ஸ் வித் த காம்படிட்டர்ஸ். அப்போ பாருங்கள், அந்த ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ஐபேக்கோவில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ₹130 to ₹140 வரும் ஒரு கப் ஆஃப் ஐஸ்கிரீம். இட்ஸ் அ கிராம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ₹1.14 ₹1.14 per gram. ஸோ அப்போ 100 to 120 100 grams அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து க்ளோஸ் டு ₹120 to ₹140 வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் நாங்கள் எவ்வளோக்கு ப்ரைஸ் பாயிண்ட் கொடுக்குறோம்னா ₹69 to ₹79 as I told. ஸோ பட் அந்த ₹69 மக்களுக்கு அவ்வளோ கம்மியாக கொடுத்தாலுமே நம்மளோட குவாலிட்டி வந்து விச் இஸ் 2x to 3x 2-3 மடங்கு மற்ற ஐஸ்கிரீம்ஸை விட ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய குவாலிட்டியில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு ₹2 கிடைக்குதுன்றதுக்காக நான் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள் கிடையாது. சின்ஸ் எனக்கு என்னோடய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஐ கேம் ஃப்ரம் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸை தாண்டின ஒரு பேக்ரவுண்ட் தான், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். எங்கள் அம்மா ஒரு டீச்சர் அண்ட் அப்போ ஒரு இதுதான். ஸோ நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஐ கிரியேட் அன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட்ஸு, அப்புறம் இந்த ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ், கிருஷ்ண விலாஸ், அப்புறம் ஒரு லெதர் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு 6-7 பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து என்னோடய சொந்த உழைப்புலையும் இதில் தான் வந்தது. ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னோட என்ன சொல்கிறது, ஐ சே இட் இஸ் an ethical கம்பெனி. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் பார்க்குறேனே தவிர எனக்கு ஒருத்தர்கிட்ட வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் கூட ஐ மேக் மோர் மணி அவுட் ஆஃப் இட். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பட்டர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பட்டரோட காஸ்ட் வந்து லெட்ஸ் சே அமுல் பட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ₹650 எங்களோட அமுல் பட்டரோட காஸ்ட்டு. இதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே ஒரு சரி ஓகே இது என்ன நான் மாற்றவனா யாருக்கு தெரிய போகுதுன்னு நான் ஒரு பாயிண்ட் இறக்கி அரோமா பட்டர் வாங்கினாலே எனக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து க்ளோஸ் டு ₹100 எனக்கு சேவ் பண்ணுவேன். அதாவது ₹540 ₹530 தான் ஒரு அரோமா பட்டரோட காஸ்ட். அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குனேன்னா ₹400 ₹450 ஒரு கிருஷ்ணா பட்டர்ஸ், ஒரு டீசெண்டான ஒரு பட்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் லோக்கலில் இறங்கினேன்னா எனக்கு ₹200 மார்க்கெட் கிடைக்கும். பட் ஸ்டில் வி ஆர் ஸ்டிக்கிங் ஆன் ₹650 பட்டர்ஸில் தான் நாங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் எங்கள் குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது. இன்னும் என்ன பார்க்குறேன்னா, குவாலிட்டி நான் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் பீப்புள் ஷுட் சே இல்லையா? நீங்கள் இப்போ கூட எங்களோட எந்த ஸ்டோரோட ரிவ்யூஸ் கூட போய் பாருங்கள்.
எல்லாரும் எங்கள் டேபிளில் சர்வீஸ் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, சர்வீஸ் ரிலேட்டடாக பேசியிருக்கலாம், ப்ராப்ளி ஹைஜீன் ரிலேட்டடாக பேசியிருக்கலாம். ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேன் ஹேப்பன் எனிவேர் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை நான் இது பார்க்கல. ஆனால் நாங்கள் வெரி கீனாக வாட்ச் பண்ணுறது என்னென்னா, ஃபுட்டோட குவாலிட்டியில் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இது வரைக்கும் எங்களோட ரிவ்யூஸில் ஒரு 1000கணக்கான ரிவ்யூஸ் வந்திருக்கும். அந்த ரிவ்யூஸில் வந்து இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ ரிகார்டிங் த குவாலிட்டி ஆஃப் த ஐஸ்கிரீமை பற்றி நான் பார்த்ததில்ல பெருசாக. ப்ராபப்ளி 1 or 2 அது we can ignore it, but majority of the clients are happy about our ice creams. That is what I'm saying about all about it. And other than that, ஒரு நம்ம என்ன தான் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கணும் இல்லையா? அது மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அது ஒரிஜினல் ஐஸ்கிரீம்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டின்னு நான் இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி தேதியில், இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி நீங்கள் ஆர்எஸ்பிஎம் கடையில் போய் நின்னாலும் பீப்புள் வில் வெயிட் இன் த க்யூ அண்ட் டு ஈட் அன் ஐஸ்கிரீம். அதாவது நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் கடையிலையும் அந்த அளவுக்கு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எக்ஸாக்ட் மைக்கிள்ஸில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். சிங்காரத்தோப்பில் வந்து பீப்புள் வில் வெயிட் இன் அவுட் சைட் டு ஈட் அன் மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ அந்த சினாரியோஸ் பார்க்க முடியாதில்ல. பட் என் கடையில் நான் சர்ப்ரைசிங்காக பார்க்குறேன். அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, பீப்புள் ட்ரஸ்ட் த குவாலிட்டி. ப்ரைஸ் பாயிண்ட்ஸை தாண்டி குவாலிட்டிக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்குற கடைகளும் இருக்குது, 150 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிற கடைகளும் இருக்குது. பட் அதை தாண்டி இங்கேயும் வராங்கன்னா மக்கள் அதை நம்புகிறாங்க, எங்களுக்கு குவாலிட்டியை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அபவுட் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸை பற்றின ஒரு ஜென்ரிக் ஓவர் வியூ. இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரிக்காக இதெல்லாம் ரொம்ப காமன் பர்ஸ்பெக்டிவ். இது ஃப்ரான்ச்சைசி ரிலேட்டடாக என்னென்னலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சார் இது எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்க, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் வந்து நான் சொன்ன மாதிரி நானும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்ததுனால எனக்கு தெரியும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸோட கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். இதோட காஸ்ட் எங்களுக்குன்னு ஃப்ரான்ச்சைசிக்குன்னு பெரிய ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கலெக்ட் பண்ணுறதில்ல. இட் இஸ் வெரி நாமினல் தான். 1 lakh to 2 lakhs கலெக்ட் பண்ணுறோம். பட் அதை தனியாக நாங்கள் ஒரு 2 lakhsன்றது வாங்குறது இல்லை. அது எப்படி வாங்குகிறோன்னா, ஒரு ஸ்டோரை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டான கடைகளை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்லி வாடகை வந்து ஒரு 20,000 25,000 ஒரு 45,000 65,000 70,000 அந்த அளவுக்கு. எங்களோட ஹையஸ்ட் ஸ்டோர் வந்து எங்களோட 1.5 lakhs வரைக்கும் போகுது. பட் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 60,000 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். ஒரு 600 800 ஸ்கொயர் ஃபீட்டான கடைகள் ஒரு டீசெண்டான ஒரு கடைன்னு நான் பார்க்குறேன். அந்த கடையை ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கிறதுக்கு இட் வில் காஸ்ட் யூ அரவுண்ட் ஒரு 14 லட்ச ரூபாலேருந்து ஒரு 16 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாம். இட் மைட் கோ டவுன் அப் டு 12 lakhs ஆல்சோ. ஏன்னா அது ஸ்டோர் டு ஸ்டோர் கண்டிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களோட அண்ணா நகர் கடையில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றினோம். ஸோ அப்போ அதுக்குண்டான காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அந்த சில கடைகள் டைல்ஸ் எல்லாம் போட்டு பளபளன்னு இருக்கும், முன்னாடி கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் பெருசாக செலவு பண்ண வேண்டியதில்லை. ஃபால் சீலிங் போட்டு லைட்ஸை போட்டால் அப்புறம் எல்லாமே எண்ட் டு எண்ட் செட்டப். நான் எண்ட் டு எண்ட் செட்டப் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இன்க்ளூடிங் 50,000 rupees ஆஃப் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் சாவி கொடுக்கறதுனா இன்க்ளூடிங் அந்த ஓப்பனிங் செரிமனி அன்னைக்கு பலூன் கட்டுறதுலேருந்து அந்த நேம் போர்டு வைக்கிறதுலேருந்து உங்களுக்கு ₹1 செலவு எக்ஸ்ட்ராவாக இருக்காது. நாங்கள் வந்து இனிஷியலாக அந்த பட்ஜெட்லேயே டிஃபைன் பண்ணிடுவோம், எங்களோடது என்னென்னலாம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராமிஸில் பண்ணி கொடுத்துருவோம். அதை தாண்டி மார்க்கெட்டிங் சைட் சப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஃப்ரான்ச்சைசி சைட்ஸில் ஒரு சேலாக க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறோன்னா எங்கள் சைடில் வந்து அந்த ஆஃபர்ஸை உங்களுக்கு அப்ளிகேபிள் கொடுப்போம். அதை தாண்டி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து உண்மையிலுமே எஃபெக்டிவாக இருக்கான்றதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கொடுக்குறதில்ல. இனிஷியலாக என்ன பண்ணுறோன்னா, அதுக்காக அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிற ஒரு 4000 வவுச்சர்ஸ் ஒரு இதெல்லாம் கொடுத்து லோக்கலில் இருக்க ஏரியாஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, நியூஸ் பேப்பரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அப்புறம் அங்கே ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போர்ட்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் எங்களோட வெப்சைட்ஸில் அப்டேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம்ஸில் அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வி வில் டூ இட் ஃப்ரம் அவர் சைட். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்று குவாலிட்டி, அண்ட் 2வது வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் வி கீப் சேஞ்சிங் ஆன் தி இன்னோவேஷன் சைட்ஸில் வந்து வி ஆர் பர்டிகுலர்லி வெரி ஃபோக்கஸ்டு ஆன் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைட்ஸ். இப்போ வந்து இதை தாண்டி என்னென்னலாம் நீங்கள் எங்களோட பைப்லைன்ஸில் ஹாப்பி எண்டிங்கில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாப்சிகல்ஸ் இருக்குது. பாப்சிகல்ஸ்னால் குச்சி ஐஸு. அந்த குச்சி ஐஸை வந்து வி ஆர் இம்ப்ளிமெண்டிங். அண்ட் அப்புறம் ஹாப்பி ஜிகர்தண்டான்னு ஒரு பிராண்டை வந்து வி ஆர் அபவுட் டு லான்ச். வி ஆர் பிளானிங் ஃபார் சினிமாஸ் அந்த மாதிரியான இதில் எல்லாம் வந்து வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட்.
ஸோ இதுக்கு நான் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இதை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். அண்ட் அதே மாதிரி எங்கள்கிட்ட மொத்தம் ஒரு 22-24 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதுக்குண்டான ரிசர்ச் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். அடுத்த 2 மாதத்துக்கு என்ன புது ஃப்ளேவர் போடலாம், என்ன ஆஃபர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், என்ன வந்து புதுசாக சேல் க்ரியேட் பண்ணலாம், என்ன ஆம்பியன்ஸை மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். நாங்கள் திருப்பி சொல்கிறது அதே மாதிரி தான். அதாவது வி ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் மணி, வி ஆர் ஃபோக்கஸிங் அஸ் அ பிராண்ட். அந்த பிராண்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், ஒரு ரவுண்ட் இயர் 1 இயரில் ஒரு 100+ பிரான்ச்சஸ் என்ன க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஹெச்ஆர் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு டீம் எப்படி பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா லெவல் ஆஃப் நாலேஜ்லேருந்து எல்லா சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் நீங்கள் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் எனக்கு எந்த கடனோ நான் எந்த பார்ட்னர்ஸோ எந்த பிஸ்னஸ்லையும் சேர்த்திக்கிறது இல்லை. ஏன்னா வந்து என்னால் ஒருத்தர் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கிறேன். க்ளீனாக இருக்கேன் இன் சென்ஸ், இப்போ என்னை நம்பி ஒருத்தர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா என்னோடய பணம் லாபமோ நஷ்டமோ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பட் அது மற்றவங்களோட பணத்தை அதை வந்து நான் வந்து தப்பாக எங்கேயாவது மிஸ்யூஸ் ஆகி எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது தப்பாயிருமேன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இது வரைக்கும் எந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுமே இது வரைக்கும் இன்க்ளூட் பண்ணதில்லை. ஈவன் இன்வெஸ்டர்ஸ் யாருமே நான் இது வரைக்கும் அலோவ் பண்ணதில்லை என்னோடய பிஸ்னஸ் செக்டர்ஸில். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் அலோவிங் people to get into my business as a franchise owners. இதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேனே தவிர உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குதுன்றதுக்காக நான் பேசலை. we all grow together because since we have a good product. and இதுதான் என்னோடய ஓவரால் வியூ அபவுட் ஹாப்பி எண்டிங்ஸ். இதை தாண்டி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு கொஸ்டினரிஸில் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு வீடியோவோ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாகவோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 12 to 15 lakhs யூ மஸ்ட் ஹேவ் இட் இன் ஹேண்ட். நீங்கள் கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு தான் அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு உள்ளே வரணும். இப்போது ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, அதுக்கப்புறம் நான் லோன் வாங்கிடுவேன் அப்படிலாம் வந்து தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அது நடுவில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த 15 lakhs நான் சொல்கிறது வந்து எக்ஸ்க்ளூடிங் அண்ட் அட்வான்ஸ் இல்லாமல் இருக்கிற அமௌண்ட்டு தான் அந்த 15 lakhs. 12 to 15 lakhs வச்சுக்கோங்க. ஸ்டோரோட சைஸை பொறுத்து இருக்கும். ரெண்டாவது வந்து லொக்கேஷன் ஷுட் பி வெரி வெரி ப்ரைமாக தான் இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோமே தவிர ஏதோ சந்தில் அதில் மாதிரிலாம் நோ சான்ஸ் அட் ஆல். பிகாஸ் வி ஆர் சீயிங் ஆஸ் அன் பிராண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஐபாக்கோ வந்து ஒரு சந்திலையோ ஒரு சாதாரண ஏரியாலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணுறோமே தவிர எங்களுக்கு நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் முக்கியம் கிடையாது, குவாலிட்டியான அவுட்லெட்ஸ் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப குறியாக இருக்கேன். மூணாவது, இந்த 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 செட்டப் முடிகிறதுக்கு 1 மாதம் டைம் ஆகும். அதாவது நீங்கள் எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்க வேண்டாம். அந்த ஃபேஸ் பை ஒர்க் நடக்க யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ த மணி. வி வில் கம்ப்ளீட். ஏன்னா இனிஷியலாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இன்டீரியர்லாம் நீங்களே பண்ணிக்கோங்கன்ற ஆங்கிளில் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது அந்த ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிஷியலாக நாங்கள் முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார் எனக்கு வந்து நான் இந்த சேர்ஸ் போடல, நான் இந்த சேர்ஸ் போட்டுக்கிறேன் சார், இந்த லைட்டு வேண்டாம் நான் இந்த லைட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பெயிண்ட்டிலேருந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் நாட் குட்னு பார்க்குறேன். ஆஸ் அ க்ரோயிங் பிராண்டாக இருக்கப்போ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஸோ அதனால் அந்த சிஸ்டம்குள்ளே நாங்கள் போகல. வி வில் டூ இட் பேஸ்ட் ஆன் அவர் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டிஸில் என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூ ஷுட் அக்ரி ஃபார் இட். ரெண்டாவது, நாங்கள் டெஸ்பரேட்டாக யாரையும் போய் நீங்கள் எங்களோட தொடங்க நாங்கள் யாரையும் சொல்கிறதில்ல. நாங்கள் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, யார் ரொம்ப க்ளீனாக எங்கள் டேர்ம்ஸ்க்கு ஒத்து வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை தாண்டி வந்து என்ன சொல்கிறதுனா, பேசிக்காக இதுதான் டேர்ம்ஸு. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து இட்ஸ் ஆன் யூ. அதாவது எங்களோட ஸ்டோரில் ஒரு பல்கோட ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸை டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு இங்கேருந்து உங்களோட ஸ்டோருக்கு வர காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து அது உங்களோட காஸ்ட் தான். அது ரொம்ப நெக்லிஜிபிள் காஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 650 rupees ஒரு பல்க் இருக்குன்னா, நீங்கள் ஒரு மொத்தமாக ஆர்டர் போடுறப்ப ஒரு 675 rupees ஒரு 670 rupees ஒரு 20 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 2600 rupees இருக்கப்போ இந்த 20 rupees ஒன்று பெருசாக இம்பாக்ட் பண்ணாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இதையுமே நான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆன் யூன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆயிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டோர் இருக்குது, நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்களா, ஒரு திருச்சியில் இருக்கீங்களா, ஏதோ ஒரு அவுட்டர் லொக்கேஷனில் இருக்கீங்க. சார் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஃப்ரீ அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுக்குறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சார் எனக்கு ஒரு வெண்ணிலா பல்க் தீர்ந்து போச்சு, நாளைக்கு எனக்கு ஒரு வெண்ணிலா பல்க் அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் திருச்சிக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா எனக்கு ஒரு காஸ்ட் வந்து மினிமம் ரூ. 150 200 வந்துடும். எங்களுக்கு ஒரு மார்ஜின் வந்து வெரி வெரி தின் மார்ஜினில் தான் ஃப்ரான்ச்சைசிக்கு சப்ளை பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு கிடைக்கிற அந்த தின் மார்ஜினில் உங்களுக்கு நான் சப்ளை பண்ணேன்னா எனக்கு நான் இப்போ ப்ராமிஸ் பண்ணிடலாம். சப்ளை பண்ணுறப்ப எனக்கு அது அது என்னோட கையை கடிக்கிறப்ப எவ்ரி ஒன் ஒர்க்ஸ் ஃபார் மணி ரைட். அது எனக்கு கையை கடிக்கிறப்ப உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இதே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, ஓ சரி அப்போ நமக்கு வந்து ஒரு 10 பல்க்கு சேர்ந்தா ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை 20 பல்க்கு சேர்ந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமில் நீங்கள் பிளான் பண்ணி ஆர்டர் கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கும் காஸ்ட் கம்மியாக இருக்கும், எங்களுக்கும் ஃபீஸிபிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்றதை இன்க்ளூட் பண்ணுறோம். இதை தாண்டி வேறு என்ன வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். எங்கள் டீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பீப்புளாக இருக்காங்க. எங்களோட ஆஃபீஸ் வந்து போத்தனூரில், எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து போத்தனூரில் இருக்குது. வெட்டிங் பேலஸ்னு ஒரு கல்யாண மண்டபம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே தான் அது இட்ஸ் ஓன் ஆஃபீஸ். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து வி ஆர் மூவிங் டு உமன்ஸ் பாலிடெக்னிக் கிட்ட வி ஆர் மூவிங் டு நியூ ஆஃபீஸ். ப்ராப்ளி ஆஃப்டர் பொங்கல் 2025 வி ஆர் மூவிங் டு நியூ பிளேஸ். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வரதா இருந்தால் நீங்கள் என்னை அங்கே வந்து மீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் queries அண்ட் திங்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரீச் அவுட் டு அவர் டீம். தேங்க்யூ ஸோ மச்.